ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையில் வருகிறோம். தந்தையே, வார்த்தை உம்மிடத்தில் இருக்கிறது. வார்த்தையாகிய நித்திய ஜீவனாகிய எங்கள் தகப்பனாகிய ஆட்டுக்குட்டியானவரே, நீ தந்த ஆவியானவர் மூலமாய், தகப்பன் மூலமாய் எங்களோடு கூட பேசி வழிநடத்தும்படியாய் ஆவியானவரை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, சத்தியத்தின் ஆவியானவரே, சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை நடத்துகிற எங்கள் நித்தியமான ஆவியானவரே, நீரே வருவீராக பொறுப்படுத்திக் கொள்வீராக. மண்ணோட்டை மறைத்து கொள்ளும் மாம்சமும் இரத்தமும் நீர் கொடாதவைகள் ஒன்று கூட என்னிலே காணப்படாதபடி இராதபடி தகப்பனாகிய ஆட்டுக்குட்டியானவருடைய நாமத்தினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே அவைகள் வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. உம்முடைய நாமமும் வார்த்தையும் வசனமும் அபிஷேகமும் கிருபா வரங்களும் உம்முடைய சாரமும் சத்துவமும் உம்முடைய மன்னிப்பும் கிருபையும் இரக்கமும் தயவும் உம்முடைய கிருபையும் கருணையும் காருண்யமும் உம்முடைய வல்லமையும் பலனும் உம்முடைய தெய்வீக பிரசன்னமும் உம்முடைய வெளிச்சமும் அக்கினியும் ஆண்டவரே என்னை முற்றிலுமாய் ஆண்டு கொள்வதாக. உம்முடைய பிள்ளைகளாகி அத்தனை பேரையும் ஆண்டு கொள்வதாக. உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் நமக்கு அநேக வாரங்களாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு வரார். வார்த்தையில் உண்மை உள்ளவர். கர்த்தர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். அவர் சொல்லும் ஒரு மனிதனுக்கு எந்த நாளிலே கர்த்தர் ஒரு வார்த்தையை தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக, தம்முடைய ஊழியர்கள் மூலமாக, தம்முடைய போதகர்கள் மூலமாக, வேத வசனத்தின் மூலமாய் தம்முடைய ஆவினாலே அவர் சொல்லும் வார்த்தையானது, அவர் நமக்கு அதை கொடுக்கிற அந்த நாளிலே அது நமக்கு முதலாக கொடுக்கப்படுவதாக நாம் அதை எண்ணுகிறோம். ஆனால் அதை கொடுப்பதற்கு, அந்த வாக்குத்தத்தத்தை கொடுப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே இந்த வார்த்தையையும் இந்த வாக்குத்தத்தத்தையும் இந்த மகனுக்காக இந்த மகளுக்காக என்று அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஏற்ற காலத்திலே ஏற்ற வேளையிலே அந்த வார்த்தை எந்த மனிதனுக்கு கிடைக்கணுமோ அது கர்த்தராலே கிடைக்குது. கிடைத்த மாத்திரத்திலே வார்த்தை கிடைத்து விட்டது என்று பொறுப்புட்டு சென்றாதபடி வார்த்தையை கொடுத்த தேவனோடு கூட கடந்து செல்கிறவர்களுக்கு, கர்த்தருடைய நாமத்தினாலே அவருடைய கரத்தை பிடித்து நடக்கிறவர்களுக்குத்தான் தேவன் பலவிதமான காரியங்களை அனுமதிக்கிறார். கர்த்தர் அனுமதிச்சு அக்கினிக்கு உட்பட பண்ணாமல் இந்த வாக்குத்தத்தமானது நிறைவேறாது. அநேகருடையது தேவன் சொல்லிட்டார், அது அவர் கடமை, அவர் தலையின் மேலே விழுந்தது, அவர் தலையெழுத்து, அவர் நிறைவேற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அப்படி அல்ல, அது சரியல்ல. கர்த்தர் வார்த்தையை நாம் வாங்கி கொள்வதற்கு நாம் தகுதியற்றவர்கள். தகுதியில்லாத நம்மை நோக்கி பார்த்த தேவன், தகுதியில்லாத நமக்காக கல்வாரி சிலுவை மரத்தில் ஜீவனை தந்த தேவன், ஜீவனை தந்த தகப்பன், ஜீவனை தந்த தகப்பன். அந்த விலையேறப்பெற்ற தகப்பனாலே, அவருடைய தூய இரத்தத்தினாலே, அவர் மன்னித்த சிந்தின சிலுவையின் இரத்தத்தினாலே, சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால தான் நமக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உரிமையாகிறது, உரிமை சொத்தாகிறது, நாம் உரிமை பாராட்ட முடிகிறது. ஆட்டுக்குட்டியானவர் இல்லாமல் பிதாவினிடத்திலே போகவும் முடியாது, உரிமை பாராட்டவும் முடியாது. எதை சொல்லியும் எந்த மன்றாட்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லாமல் பிதாவினிடத்தில் போகவே போகாது. கண்ணீரும் போகாது, எந்த கூப்பாடும் போகாது. அந்த விலையேறப்பெற்ற ஸ்லாக்கியத்தை பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே குமாரனை கொடுத்து ரோமர் 8:32 படி நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். தம்முடைய ஒரே சொந்த குமாரனையே கொடுத்த அவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று நமக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார், வாக்குத்தத்தமும் பண்ணியிருக்கிறார். அதே அதிகாரத்தில் 8:28 அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அடைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்றால், நன்மையாகவே எதுவும் தெரியல, அத்தனையும் தீமையாக தோன்றுகிற இந்த சூழ்நிலையில் அந்த தீமை அழித்து, தீமையிலிருந்து தப்புவித்து, நம்மை மன்னித்து விடுவித்து ரட்சித்து, தேவன் நமக்கு சொன்ன நல்வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் நம் வாழ்க்கையில் ஆசீர்வாதமானவைகள் நிறைவேறும்படியான காலத்தையும் கிருபையும் நேரத்தையும் கொடுத்து நம்மை வாழ செய்கிறார். நாம் பிழைப்போமோ பிழைக்க மாட்டோமோ என்கிற நிலையில் இருந்து, இருப்போமோ இருக்க மாட்டோமோ என்கிற நிலையை
மாற்றி, இருக்கக்கூடாது என்று விரும்பினவர்களுக்கு அதை கொடுத்து விட்டு, தேவ பிள்ளைகள் வாழக்கூடாது என்று நினைத்தவர்களுக்கு அதை கொடுத்து விட்டு, தேவ பிள்ளைகள் அழிந்து விட வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அதை கொடுத்து விட்டு தேவ பிள்ளைகளை வாழ வைக்கிறார். தேவ பிள்ளைகளை கர்த்தர் வாழ வைக்கிறார். அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகள் ஒழிந்து போவதே இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் வார்த்தையானது அவர்தான், வேற யாரும் இல்லை. வார்த்தை அவர்தான், வார்த்தை தான் அவர்தான் வார்த்தை, அவர்தான் வார்த்தை. அதனால் அவர் அழிஞ்சு போவதில்லை, அதனால் அவர் வார்த்தை அழிஞ்சு போவது கிடையாது. ஒரு வேத வசனம் எபிரேயரில் உள்ள 1ஆம் அதிகாரம், எபிரேயர் 1ஆம் அதிகாரம். ஒன்றாம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம். இப்படி இருக்க எபிரேயர் 1ஆம் அதிகாரம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். ஆமென். சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய். அவர் வார்த்தை தான் சகலத்தையும் தாங்குது. அவர் வார்த்தை தான் சகலவற்றையும் உண்டாக்கிற்று. அந்த வார்த்தை தான் சகலத்தையும் ஆளுகை செய்கிறது. அந்த தேவ வார்த்தை தான் சகலத்தையும் தாங்குகிறது, நம்மையும் தாங்குகிறது, நம்மையும் தாங்குகிறது. அந்த வார்த்தை தான் நம்மை மன்னிக்கிறது, அந்த வார்த்தை தான் நம்மை மீட்கிறது, அந்த வார்த்தை தான் நம்ம விடுவிக்குது, அந்த வார்த்தை தான் நம்மை ரட்சிக்குது, அந்த வார்த்தை தான் தீங்கைகளை அழிக்கிறது, தீமைகளை அழிக்கிறது, வியாதிகளை அழிக்கிறது, செய்வனை மந்திர சூன்யங்களை அழிக்கிறது, சத்ருவின் பகைகளை அழிக்கிறது, குரோதங்களை அழிக்கிறது, அவருடைய கொடூர ஆசைகளை, கொடூர விருப்பங்களை தேவ பிள்ளைகளில் நிறைவேற்றும் என்று நினைக்கிற எத்தனங்களை அழிக்கிறது, அவர்கள் கட்டவிழ்க்கிற ஆயுதங்களை அழிக்கிறது. ஆமென். அவர்களுடைய யுத்தங்களையும் பாளையங்களையும் சேனைகளையும் அழிக்கிறது. எல்லாமே கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய நாமம் அதை அழிக்கிறது. கர்த்தருடைய நாமமும் வார்த்தையும் செய்யாதது ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நேரம் அதிகம் கடந்துட்டு இன்னும் 1/2 மணி நேரம்தான் இருக்கு. ஏசாயாவின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம். ஏசாயா 38ஆம் அதிகாரம் 1 முதல். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோடே 15 வருஷம் கூட்டுவேன். நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாயிருப்பேன். இதோ ஆகாசுடைய சூரிய கடியாரத்தில் பாகைக்கு பாகை இறங்கின சாயையை 10 பாகை பின்னிட்டு திருப்புவேன் என்றார். தாம் சொன்ன இந்த வார்த்தையின்படி
கர்த்தர் செய்வார் என்பதற்கு இது கர்த்தரால் உனக்கு அடையாளமாய் இருக்கும் என்று சொல் என்றார். அப்படியே கடியாரத்தில் இறங்கியிருந்த சூரிய சாயை 10 பாகை திரும்பிற்று. யூதாவின் அப்படியே இருங்க ஒரு நிமிஷம். அப்போ அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்படுகிற எல்லாமே மரணத்துக்கு ஏதுவானது கிடையாது. ஆனால் இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான, எந்த நேரமும் மரித்து விடலாம். வியாதி எப்படி வந்தது, எந்த விதத்தில் வந்தது, எதனால் வந்தது என்பது இங்கே சொல்லப்படலை, இந்த இடத்துல சொல்லப்படலை. ஆனால் மரணத்துக்கு ஏதுவான வியாதி. அவன் வியாதிப்பட்டு, அதுக்கு முன்னாடி நல்ல சுகமாக இருந்திருக்கிறார், வியாதிப்பட்டு அவன் மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்பொழுது கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவை கர்த்தர் அவனிடத்துக்கு அனுப்புகிறார். அனுப்பி நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லிட்டு நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்றார். இந்த வார்த்தை ஒருத்தர் இடத்துல சொல்லும் பொழுது நீர் பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர் என்று சொன்ன மாத்திரத்திலே மரித்து போவார்கள், மரித்து போய்விடுவார்கள். என்னடா இப்படி ஒரு வார்த்தையை ஒரு தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து, அதுவும் அந்த காலத்தில் மிக பிரபலமாக இருந்தவர் எசையா தீர்க்கதரிசி, கர்த்தராலே வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிற தேவனுடைய தீர்க்கதரிசி. இந்த வார்த்தை சொன்ன மாத்திரத்திலே, கேட்ட மாத்திரத்தில் இருதயம் நின்றுடும், துடிப்பே நின்றுடும். ஆனால் அவர் அப்படி ஆகாதபடி அவர் தேவனிடத்திற்கு திரும்புகிறார், கர்த்தர் இடத்திற்கு, கர்த்தர் சமூகத்துக்கு திரும்புகிறார், கர்த்தரை நோக்கி பார்க்கிறார், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார் அப்படின்னா கர்த்தரை நோக்கி அபாயம் இடுகிறார், கர்த்தரை நோக்கி அபாயம் இடுகிறார். எசேக்கியா ஒரு நல்ல ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு ராஜாவாக இருந்திருக்கிறார். நல்ல ஜெபம் பண்ணக்கூடிய ராஜாவும் விண்ணப்பம் பண்ணக்கூடிய ராஜாவும் கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தக்கூடிய ஒரு ராஜாவும் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ராஜாவுமாக ஆரம்ப கட்டங்களிலே இருந்திருக்கிறார். நன்றாகவே தேவனுக்கு பிரியமான காரியங்கள் எல்லாவற்றையும் செய்கிறவராக இருந்திருக்கிறார். கர்த்தருக்கு உகந்த காரியங்களை அவர் செய்திருக்கிறார். கர்த்தர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். அவர் சொன்னபடியே செய்யணும், இவர் மரிக்கணும். கர்த்தர் தானே சொல்லி அனுப்புகிறார் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக நீர் என்னவாக மாட்டீர், பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர் என்று. மனுஷர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் இதிலே பிழைக்க மாட்டீர்கள், அதிலே பிழைக்க மாட்டீர்கள், முற்றிலுமாய் பிழைக்க மாட்டீர்கள், நீங்கள் அழிந்து போவீர்கள், ஒழிந்து போவீர்கள், மரித்து போவீர்கள், மரித்து போங்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை கர்த்தருடைய நாமத்தினாலே சுட்டெரிக்கிறேன், அதை வேறு உயிரோடு இராதபடி என்று பல தடவை கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லணும். அந்த வார்த்தைகளை அப்படி சொல்லுகிற விரும்புகிற கொடிய மனிதர்களுடைய சாப வார்த்தைகளை சுட்டெரிக்கிறேன் என்று. நம்மால் சுட்டெரிக்க முடியாது, கர்த்தருடைய நாமம் சுட்டெரிக்கும். ஆனால் அவர்கள் சொல்வதை விட கர்த்தர் சொன்னாதான் நடக்கும். கர்த்தர் சொன்னாதான் ஒரு காரியம், வார்த்தை சொன்னால் நடக்கும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வந்துட்டு அதன்படி நிறைவேறணும். ஆனால் கர்த்தர் அனுப்புனதே எசேக்கியா கர்த்தர் பக்கமாக திரும்ப வேண்டும் என்று. கர்த்தர் அவன் பிழைக்காமல் இருக்கணும், அவன் அழிஞ்சு போகணும், அவன் மரிச்சு போகணும் என்பது தேவ சித்தமும் அல்ல, தேவ விருப்பமும் எசேக்கியா விஷயத்தில் கிடையாது. யார் விஷயத்திலையுமே அப்படி இருக்க மாட்டார், இந்த விஷயத்திலும் கிடையாது. கர்த்தர் அங்கு இப்படி ஏசாயாவிட்ட இந்த வரைக்கும் தான் சொல்லி அமைச்சிருக்கிறார், அது வரைக்கும் அவர் சொல்லிட்டார். ஆனால் சொல்லிட்டாரே என்று விட்டுடாதபடி கர்த்தருடைய சமூகத்துக்கு திரும்பி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார், அபயமிடுகிறார், கதறி அழுகிறார். எசேக்கியா மிகவும் அழுதான் என்று சொல்லப்படுகிறது. அதில் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் 3ஆம் வசனத்தில், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து, உமக்கு முன்பாக உண்மையும் மன உண்மையுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானபடி செய்தேன். மனுஷர் பார்வைக்கு அல்ல, உங்கள் பார்வைக்கு என்னுடைய அரசாட்சியில் நீர் எனக்கு கொடுத்த இந்த அமர வச்ச இந்த அரியணையில் நீர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தை துஷ்பிரயோகமாய் செய்யாதபடி, ஜனங்களாகி ஆடுகளை இஷ்டம் போல நடத்தாதபடி, நமக்கு பிரியமானபடி நான் செய்தேன்
என்பதை நினைத்தருளும். இப்படி செஞ்சதெல்லாம் நீங்கள் கணக்கில் வச்சுருப்பீங்களே, இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுருப்பீங்களே, அதை நினச்சி பாருங்க என்று சொல்லி கதறுகிறார். எத்தனை மணி நேரம் கதறினாரோ, அன்று ராம் முழுவதும் கதறினாரோ, அன்றைய நாள் முழுவதும் கதறினாரோ தெரியாது. ஆனால் உண்மையாகவே கர்த்தரை நோக்கி கதறுகிறார். கர்த்தரை நோக்கி கதறுகிறார். இந்த ஏசாயா உண்மையாகவே செபிக்கக்கூடியவரும் விண்ணப்பம் பண்ணக்கூடியவராக இருந்திருக்கிறார். இவர் ஜெபத்தை கர்த்தர் பல முறை கேட்டிருக்கிறார். இவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவருக்காகவும் மற்றவர்களுக்காகவும் அவர் ஏறெடுக்கிற ஜெபத்தை, விண்ணப்பத்தை எசேக்கியா ஏறெடுத்ததை கேட்டிருக்கிறார். எசேக்கியா தேசத்தில் செய்த நன்மையான காரியங்களை கர்த்தர் பார்த்திருக்கிறார். கர்த்தர் கண்டிருக்கிறார், கேட்டிருக்கிறார், கண்டிருக்கிறார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம். 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து. எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கேற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பாராக என்றான். பேஜ் 570, வாசிக்கிறது கரெக்டு தான், 579, பேஜ் 579. வாசிங்க. கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். அப்படியே எருசலேமிலே காணப்பட்ட இஸ்ரவேல் புத்திரர் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை 7 நாளளவும் மகா ஆனந்தத்தோடே ஆசரித்தார்கள். லேவியரும் ஆசாரியரும் தினம் தினம் கர்த்தருக்கென்று பேரோசையாய் தொனிக்கும் கீத வாக்கியங்களால் கர்த்தரை துதித்து கொண்டிருந்தார்கள். கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நல்ல உணர்வுள்ள எல்லா லேவியரோடும் எசேக்கியா பட்சமாய் பேசினான். அப்படி அவர்கள் பண்டிகையின் 7 நாள் அளவும் புசித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை துதித்து கொண்டிருந்தார்கள். பின்பு வேறே 7 நாளளவும் ஆசரிக்க சபையார் எல்லாரும் யோசனை பண்ணி அந்த 7 நாளும் ஆனந்தத்தோடே ஆசரித்தார்கள். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சபைக்கு 1000 காளைகளையும் 7000 ஆடுகளையும் கொடுத்தான். பிரபுக்களும் சபைக்கு 1000 காளைகளையும் 10000 ஆடுகளையும் கொடுத்தார்கள். ஆசாரியரில் அநேகம் பேர் தங்களை சுத்தம் பண்ணினார்கள். யூதாவின் சபை அனைத்தும் ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலிலிருந்து வந்தவர்களுடைய சபை அனைத்துமாகிய இஸ்ரவேல் தேசத்திலிருந்து வந்த அந்நியரும் யூதாவில் குடியிருந்தவர்களும் மகிழ்ச்சியாயிருந்தார்கள். அப்படியே எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் இஸ்ரவேலுடைய ராஜாவின் நாட்கள் முதற்கொண்டு இப்படி எருசலேமில் நடந்ததில்லை. லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். அவர்களுடைய சத்தம் கேட்கப்பட்டு அவர்களுடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் வந்து எட்டினது. ஆமாம், அதனால தான் எசேக்கியா ஜெபிக்கக்கூடியவரும் கர்த்தரிடத்திலே மன்றாடக்கூடியவரும் விண்ணப்பம் பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு வியாதி வந்துட்டு, அது என்ன என்று சொல்லப்படலை. ஆனால் அவருக்கு வந்திருக்கு, அவருக்கு காலில். ஆனால் என்னவென்று சொல்லப்படலை. எந்த விதத்தில் அது வந்தது, எந்த விதமாக அவருக்காக உள்ளே வந்தது என்று. பிறகு அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார், கதறுகிறார். உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லு. திரும்ப ஏசாயாவை அனுப்புகிறார் கர்த்தர் 4ஆம் வசனம். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையானது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். நமக்கு எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. எசேக்கியேல்ல நமக்கு 36ஆம் அதிகாரம் 36, 37 வாசிப்போம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 36, 37. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள்.
கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுகிறது போல அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். பண்டிகை அவ்வளோதான். இப்படி கர்த்தர் இங்கே வாக்கு பண்ணியிருக்கிறார், விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று. அவர் சொன்னப்பட்ட தகப்பன் சொன்ன நல்ல வார்த்தைகள், நற்சீர் உங்களுக்கு பொருந்து செய்வேன், நற்சீர் கொடுப்பேன். அந்த நற்சீர்லாம் என்னென்ன என்று நமக்கு கடந்த முறை சொல்லப்பட்டது, டியூஸ்டேலே சொல்லப்பட்டது, ஆவியானவராலே சொல்லப்பட்டது. அதற்கு முன்பும் சொல்லப்பட்டது இருக்குமானால் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுவதற்கு கட்டாயம் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று. இங்கே எசேக்கியா விண்ணப்பம் பண்ணுவதும், பிரச்சனைக்கு முன்னாடி அவர் விண்ணப்பம், பல காரியங்களுக்கு அவர் விண்ணப்பம் பண்ணதும், வேண்டுதல் பண்ணதும், இப்பொழுது அவர் ஜீவனுக்கு சேதம் என்கிற விதத்தில் வரும்பொழுது அவர் தேவனை நோக்கி, ஆண்டவரே உமக்கு முன்பாக மன உண்மையாமாய் உத்தமமாய் இருந்தேனே. ஒருவேளை மன உண்மையும் உத்தமமாய் இல்லாவிட்டாலும், தவறி போயிருந்தாலும், தேவனே எங்கள் மேலே கிருபையாய் எங்களுக்காக மன உண்மையும் உத்தமும் நீதியும் சத்தியம் நிறைந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் நீதியாக இருக்கிறாரு. எங்களுக்கு அவர்தான் நீதி, நாங்கள் நீதி கிடையாது, எங்ககிட்ட நீதி கிடையாது. பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இம்மிடத்தில் கேட்கிறோம், எங்களுக்கு இறங்கும், எங்களை மன்னியும் என்று எத்தனை பேர் என்ன விதமாக பரிகாசம் பண்ணாலும் பரவாயில்ல, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே வரும். விண்ணப்பம் பண்ணி நிச்சயமாய் மனம் இறங்குவேன் என்று சொன்னவர் மன்னித்து இறங்கி தம்முடைய பிள்ளைகளை மகா ஆழங்களிலிருந்து தூக்கி விடுவார், இக்கட்டுகளிலிருந்து விடுவிப்பார், நம்மிடத்தில் காணப்படுகிற மகா கொடிய வறட்சியிலிருந்து காப்பாற்றுவார், மகா கொடிய பஞ்சத்திலிருந்து, இல்லாமையின் இயலாமையிலிருந்து காப்பாற்றுவார். ஒன்றுமில்லாத நிலைமையில் இருக்கிற இந்த சூழ்நிலையில் கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைத்தவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாத தேவன். சனப்பொழுதில் இமைப்பொழுதில் சூழ்நிலைகளை எல்லாம், கொடுமையான சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைக்கிறவர். மகா கொடிய பஞ்சத்தை, வறட்சியை நீக்கி அதை லீபனோனாய் மாற்றக்கூடிய வல்லமை அவரிடத்துல இருக்குது. அவர் நிச்சயமாக செய்வார் என்கிற நம்பிக்கை நமக்குள்ளே உயிரோடு இருந்துக்கிட்டே இருக்கணும். அது விடாய்த்து போயிடாதபடி, அது வறண்டு போயிடாதபடி. வார்த்தையும் வசனம் இல்லை என்றால் வறண்டு போயிடும் அது ஜீவ தண்ணீர். அது இல்லை என்றால் மனமும் ஆத்மாவும் ஒன்றுமில்லாமல் சுக்குசுராய் போய்விடும். அப்படி போகாதபடி இந்த எசேக்கியா காத்து கொண்டான். கர்த்தருடைய நாமத்தினாலே அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் என்ன செய்ய வேண்டிய, காத்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இன்றளவும் ஒன்றுமில்லை, ஆனால் இனிமேலும் ஒன்றுமில்லை என்பதல்ல. எந்த நேரமும் கர்த்தர் அற்புதத்தை செய்திருவார். ஒவ்வொரு முறையும் நாம் சோத்திர பலியிலே, கர்த்தாவே இந்த முறை பலத்த அற்புதத்தை செய்திருங்க, அற்புதமான உங்கள் கரத்தை நீட்டிடுங்க, மன்னிச்சிருங்க, இரக்கம் பாராட்டிடுங்க, எங்களுடைய எல்லா மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவங்கள் நமக்கு மேலே உயர்த்தின எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க, சகல விதத்திலும் மன்னிச்சிருங்க, உங்கள் வருத்தப்படும்படி, கோபப்படும்படி இந்த நடத்தின எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க, எங்களையும் மற்றவர்களையும் மன்னிச்சிருங்க, ஒருவரை மன்னிச்சிருங்க, எங்களுக்கு மனம் இறங்கிருங்க தகப்பனே என்று. கர்த்தர் மனம் இறங்க மாட்டார் என்று சத்துருக்கள் சொன்னாலும் வேதம் சொல்லுகிறது அவர் இறங்குவார் என்று. அவர் இறங்குவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறவர். மன்னிக்கிற தேவன், மன்னிக்கிறதுல மகா தயவெறுத்தவர், அவர் மன்னிக்கிறதுல மிகுந்த ஆசை உள்ளவர், மன்னிப்பு கேட்கிறவர்களுக்கு மனமிறங்கி வருகிறவர். நிச்சயமாய் நம் வாழ்வில், ஒவ்வொருடைய வாழ்விலும், ஆராதனையில் பங்கு பெற்றவர்களுடைய வாழ்விலும், இந்த வார்த்தையை, தேவ வார்த்தையை கேட்கிற வாழ்விலும் கர்த்தர் நிச்சயமாக வந்திருப்பார் என்று நம்புகிறேன். சிறையிருப்புகளை மாற்றுவார், கட்டுகளை, காவல்களை நீக்குவார். எந்த நேரமும் நற்செய்திகளையும் அற்புத செய்திகளை நம்முடைய ஜனம் கேட்கும்படி செய்வார் என்று நம்புகிறேன். கொடுமையான வறுமை, வறட்சியை சுட்டரிப்பார். ஆமேன். எதுவுமே செய்ய முடியாத நிலைமையை மாற்றி போடுவார். விலங்குகளை முறிப்பார், கை விலங்குகளை முறிப்பார், இடுப்பில் கட்டப்பட்டிருக்கிற விலங்குகளை முறிப்பார், சொல்லி கொண்டிருக்கும் போதே முறிப்பார், காலில் கட்டப்பட்டிருக்கிற கட்டுகளை முறிப்பார், கண்களில் கட்டப்பட்டிருக்கிற கட்டுகளை முறிப்பார், மூளையில் கட்டப்பட்டிருக்கிற மந்திர கயிறுகளை சுட்டெரிப்பார். சொல்லி கொண்டிருக்கும் போதே அவருடைய நாமம், அவர் வார்த்தை, அவருடைய பிரசன்னம், அவருடைய அபிஷேகம், அவருடைய அக்கினி அதை சுட்டெரிக்கும். முடக்கப்பட்ட காரியங்களை எல்லாம் சுட்டெரித்து அவைகள் எல்லாம் கிரியைகளை நடப்பிப்பார், நல்ல கிரியைகளை, செயல்களை நடப்பிப்பார்.
கர்த்தர் அன்றைக்கும் அதே தேவன்தான், இன்றைக்கும் அதே தேவன்தான், என்றைக்கும் அதே தேவன்தான், சதா காலங்களுக்கும் அவர் ஒரே சர்வ வல்லமுள்ள நம்முடைய தேவன்தான். நம்மை மரணபந்தம் வழிநடத்துகிற சர்வ வல்லமுள்ள தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் எதிர்பார்க்கிறபடி இருக்கணும், அவர் எதிர்பார்க்கிறபடி நடக்கணும், அவர் நினைக்கிறபடி பேசணும், நடக்கணும், செயல்படணும். புதுசு என்று எதுவும் புதிதாக உள்ளே நுழைஞ்சிடவே கூடாது. எல்லா விதத்திலும் அவருடைய ரத்தம் வேலையடைத்து, அவருடைய அக்கினி வேலையடைத்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து, தேவனுடைய சித்தம் மட்டுமே தங்களுடைய சித்தம் என்று எண்ணி கடைசி மூச்சு வரைக்கும் வாழணும். அதை தேவன் விரும்புகிறார், அதை செய்வார், அதை செய்வார். நிச்சயமாக தேவன் செய்வார். தேவன் கைவிடவே மாட்டார், நிச்சயமாக கைவிட மாட்டார். சத்துருக்கள் கரத்தில் கொடுக்க மாட்டார், சத்துருவின் மனுஷருடைய கரத்தில் கொடுக்க மாட்டார். சத்துருக்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும்படி செய்ய மாட்டார். அவருடைய திட்டங்கள் தீர்மானங்களை எல்லாம் சுட்டெரிப்பார், அவருடைய சதி ஆலோசனைகளை எல்லாம் சுட்டெரிப்பார். அவர்களுடைய சகல வார்த்தையின் கட்டவிழ்ப்புகளை சுட்டெரிப்பார், அவர்களுடைய சகல சூழ்ச்சிகளையும் வன்பங்களையும் சுட்டெரிப்பார். அவர்கள் குறிக்கிற நாளை அவமாக்குவார், அவர்கள் குறிக்கிற நேரத்தை அவமாக்குவார், அவர்கள் குறிக்கிற நாளிகையை அவமாக்குவார். கர்த்தர் குறித்த நேரத்தையும் வேலையையும் தந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி மெய்ப்பிப்பார். அந்த சர்வ வல்லம் உள்ள தேவன் வார்த்தையில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம் பாடுகளை நீக்குவார், நம் உபத்திரவங்களை நீக்குவார். நான் அனுதினமும் பயப்படுகிற காரியங்கள் அநேகம், அந்த காரியங்களை அழித்து போடுவார், அந்த காரியங்களை அழித்து போடுவார். உன்னதமானவருடைய கரத்திலிருந்து உன்னதமான மன்னிப்பும் மீட்பும் விடுதலையும் கிடைப்பது நிச்சயம். அவராலே அவருடைய ஜனம் விடுவிக்கப்படுவது நிச்சயம், மீட்கப்படுவது நிச்சயம். கொடுமையான சூழ்நிலைகள் எல்லாம் மாறி சமாதான சூழ்நிலைகளையும் பயமில்லாத வாழ்வின் சூழ்நிலையும் அவர் உண்டாக்கி தருவார். ஆமீன். கடனை அழித்து போடுவார், தேடி பார்த்தாலும் காணக்கூடாதபடி அழித்து போடுவார். கட்டுகளை எல்லாம் அவர் கட்டாயம் கட்டவிழ்த்திருப்பார். ஒரு முறை சொல்லும் பொழுதும் கட்டவிழ்க்கப்படாதது போல இருக்குது, அவர் பார்வையில் கட்டவிழ்க்கப்பட்டு இருக்குது, நம்முடைய பார்வையில் கட்டவிழ்க்கும்படி காணும்படி செய்திருவார். ஆமேன். கர்த்தர் இதையெல்லாம் செய்வார். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று எசேக்கியேல் அவர் சொன்னபடி, இதை சொன்னேன், அதை செய்வேன் என்று. கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். சொன்னபடி இதன்படி செய்கிறவர் அவர் ஒருவர் மட்டுமே. விண்ணப்பம் மற்றவர்களை குற்றம் சாட்டி குறைகளை சொல்லி கொண்டு போகிறதுக்கு பதிலாக என்னை மன்னியும், என் குறைகளை நீக்கும், என்னில் இருக்கிற கரைகளை நீக்கும், என்னுடைய நடக்கையில் இருக்கிற கிரியைகளை நீக்கும், உமக்கு பிரியமில்லாததை நீக்கும் ஆண்டவரே, நீர் வாரும், நீர் என்னை ஆண்டு கொள்ளும், நீர் என்னை ஆளுகை செய்யும் என்று. ஆமென். நீர் மட்டுமே என்னை ஆண்டு கொள்ளும், நீர் மட்டுமே என் நாவிலே ஏறும், என் கண்களில் ஏறும், மூளையில் ஏறும், சிந்தையில் ஏறும், எண்ணத்தில் ஏறும், நாவில ஏறும், தொண்டக்குழியில் ஏறும், கரங்களில் ஏறும், கால்கள் எல்லாம் விரலில் ஏறும், ஒவ்வொரு சரீர அவயங்களில் ஏறும், ஒவ்வொரு இரத்த நாளங்கள் திசுக்கள் அணுக்களில் நீர் ஆளுகை செய்யும், நீர் ஆட்சி செய்யும். உம்முடைய ரத்தம் ஆட்சி செய்வதாக, உம்முடைய பிரசன்னம் ஆட்சி செய்வதாக, முழுமையாய் உள்ளும் புறமும் சுற்றிலும் நீர் மட்டுமே பிரகாசிப்பீராக, உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. ஆமென். இதுவும் விண்ணப்பம். தேவனே இறங்கும், தகப்பனே இறங்கும், சொன்ன வார்த்தையிலே உண்மை உள்ளவரே, சொன்ன வார்த்தையில் உண்மை உள்ளவரே. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். எசேக்கியாவுக்கு மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும் அவர் வருஷத்தை உன்னோடு கூட 15 வருடத்தை ஊட்டுவேன் என்று சொல்லிட்டார். நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாக இருப்பேன். அவருடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரையும் தப்புவித்து அவர்களுக்கு ஆதரவாக இருப்பேன் என்று தம்முடைய ஜனத்துக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்போ இதில் ஒரு சொல்லப்படுகிறது 7ஆம் வசனத்தில், ஆகேசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை இறங்கின சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்ப பண்ணுவேன் என்றார். அப்படின்னா எசேக்கியா கேட்டிருக்கிறார் ஒரு அடையாளம். ஆண்டவரே, என்னை மன்னித்துட்டீர், எனக்கு சுகம் கொடுத்துட்டீர், எனக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்துட்டீர். ஏசாயா 38ஆம் அதிகாரம் எனக்கு கொடுத்துட்டீர் என்று நான் எதனால் அறிவேன், எனக்கு அடையாளம் வேணும்னு கேட்டிருப்பார். கேட்காமலாம் கர்த்தர் இதை சொல்லியிருக்க மாட்டார். அதனால அவர் சொல்கிறாரு, உனக்கு இது ஒரு அடையாளமாய் இருக்கும் என்று சொல் என்றார். அப்படியானால் இது சாதாரணமான மிராக்கலா? சூரியனை உலகத்தில் கண்டுபிடித்திருக்கிறார்கள், இப்படி ஒரு அற்புதம் நடந்திருக்குது என்று
விஞ்ஞானபூர்வமாய் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்படியானால் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை தேவன் எசேக்கியா வாழ்வில் செய்திருக்கிறார். எசேக்கியா வாழ்வில் செய்திருக்கிறார் கர்த்தர். ஆமென். செய்திரு அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை, மனுஷரால் செய்ய முடியாத அந்த அற்புதத்தை அப்படி செய்திருக்கிறார். இப்படி எந்த விதத்தில் இவருக்கு இந்த வியாதி வந்தது, எந்த விதத்தில் இவர் சத்துருவுக்கு இடம் கொடுத்துருக்கிறார், எந்த விதத்தில் இடம் கொடுத்துட்டார், எந்த விதத்தில் சத்துருவை பலப்படுத்திட்டார் என்று நமக்கு தெரியாது. கர்த்தருக்கு தெரியும். பெரும்பகுதி இவர் கர்த்தருக்கு பிரியமாகத்தான் இருந்திருக்கிறார். ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்றில் இருந்திருக்கக்கூடும். அதை நீக்கணும். அது எசேக்கியாவை அழிச்சிராதபடி இருப்பதற்காகத்தான் நீ பிழைக்க மாட்டாய், உன் வீட்டை ஒழுங்குபடுத்து, நீ மரித்து போவாய் என்று சொல்லும் பொழுது அவர் தேவனிடத்தில் இதுவரையும் அவர் பண்ணாத சில அறிக்கைகள் இருந்திருக்கக்கூடும், சில விண்ணப்பங்கள் பண்ணக்கூடாதது பண்ண முடியாமல் இருந்திருக்கும். அதையெல்லாம் அந்த அறிக்கைகளையும் அந்த ஜபங்களையும் அறிக்கைகளையும் அவர் பண்ணும்படி தேவனை நோக்கி கூப்பிடும்படி, தேவன் அவருக்கு இறங்கி நன்மை செய்யணும் என்கிற நோக்கத்தில் தான் நீ பிழைக்க மாட்டாய், மரிக்க மாட்டாய் என்று சொல்லியிருக்கிறார். அவருக்கு நம்பிக்கை எசேக்கியா திரும்புவார் என்று. அவர் கர்த்தர் எதிர்பார்த்தபடியே கர்த்தர் பக்கம் திரும்பிட்டார். கர்த்தர் அவருக்கு இறங்கினார். 25 வருஷம் 30-40 வருஷம் கூட்டி கொடுத்துருக்கலாம், ஏன் என்று தெரியவில்லை. ஒருவேளை இவர் கேட்டாரா என்னன்னு தெரியல. அதனால் 15 வருடத்தை கர்த்தர் கிருபையாய் கூட்டி கொடுத்துட்டார். ஆனால் அவர் கேட்கிறார், எனக்கு அது வேணும், ஒரு அடையாளம் போல கேட்டிருப்பார் போல இருக்கு. கர்த்தர் அந்த ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சிட்டார். ஆனால் கீழே பாருங்க, 9ஆம் வசனத்தில் இருந்து, யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா வியாதிப்பட்டு தன் வியாதி நீங்கி சொஸ்தமான போது எழுதி வைத்ததாவது, நான் என் பூரண ஆயுசின் வருஷங்களுக்கு சேராமல் பாதாளத்தின் வாசல்களுக்கு உட்படுவேன் என்று என் நாட்கள் அறுப்புண்கிற போது சொன்னேன். கர்த்தரை நான் இனி உயிரோடு இருக்கிறவர்களின் தேசத்திலே தரிசிப்பதில்லை, இனி பூலோக குடிகளோடே இருந்து மனுஷரை நான் காண்பதில்லை. என் ஆயுசு மேய்ப்பனுடைய கூடாரத்தைப் போல என்னை விட்டு பெயர்ந்து போகிறது. நெய்கிறவன் பாவை அறுக்கிறது போல என் ஜீவனை அறுக்க கொடுக்கிறேன். என்னை பாவத்திலிருந்து அறுத்து விடுகிறார். இன்று இரவுக்குள்ளே என்னை முடிவடைய பண்ணுவீர். விடியற் காலம் மட்டும் நான் எண்ணமிட்டு கொண்டிருந்தேன். அதான் திருப்பி மறுபடியும் அதை வாசிங்க. 12ஆம் வசனம். என் ஆயுசு மேய்ப்பனுடைய கூடாரத்தைப் போல என்னை விட்டு பெயர்ந்து போகிறது. நெய்கிறவன் பாவை அறுக்கிறது போல என் ஜீவனை அறுக்க கொடுக்கிறேன். என்னை பாவிலிருந்து அறுத்து விடுகிறார். இன்று இரவுக்குள்ளே என்னை முடிவடைய பண்ணுவீர். வாசிங்க, அப்படியே வாசிங்க. விடியற்காலம் மட்டும் நான் எண்ணமிட்டு கொண்டிருந்தேன். அவர் சிங்கம் போல என் எலும்புகளையெல்லாம் நொறுக்குவார். இன்று இரவுக்குள்ளே என்னை முடிவடைய பண்ணுவீர் என்று சொல்லி நமுட்டை போலும் தகைவிலான் குருவியை போலும் கூவினேன். புறாவை போல் புலம்பினேன். என் கண்கள் உயர பார்க்கிறதினால் பூத்து போயின. கர்த்தாவே, ஒடுங்கி போகிறேன். என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் என்றேன். நான் என்ன சொல்லுவேன்? அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே செய்தார். என் ஆயுசின் வருஷங்களில் எல்லாம் என் ஆத்துமாவின் கசப்பை நினைத்து நடந்து கொள்ளுவேன். ஆண்டவரே, இவைகளினால் மனுஷர் பிழைக்கிறார்கள். இவைகளெல்லாம் என் உயிர்க்கு உயிராயிருக்கிறது. என்னை சொஸ்தப்படவும் பிழைக்கவும் பண்ணினீர். இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர். என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எறிந்து விட்டீர். பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது. குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். தகப்பன் பிள்ளைகளுக்கு உமது சத்தியத்தை தெரிவிப்பான். கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். ஆகையால் எங்கள் ஜீவ நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான். அத்திப்பழத்து அடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போடுங்கள், அப்பொழுது பிழைப்பார் என்று ஏசாயா சொல்லியிருந்தான். கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். கர்த்தர் என்னை
கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். இந்த நேரத்தில் எத்தனையோ பேருடைய வாழ்வில், நம்ம ஒவ்வொருடைய வாழ்வில் கர்த்தர் வந்திருப்பார் நம்மை ரட்சிக்க. என்னென்ன விதத்திலெல்லாம் நம்மை ரட்சிக்க. நம்ம இடத்துல படுகிற எல்லா பாடுகள் நம்மை நாமே விடுவித்து கொள்ளவே முடியாது. நம்மை நாமே தப்பித்து கொள்ள முடியாது. நமக்கு நாமே நன்மை செய்து கொள்ள முடியாது என்பதை அறிந்த தேவன், அவர் மட்டும்தான் நம்மை மன்னித்து கிருபையாய் மீட்டு விடுவித்து ரட்சிக்க முடியும் என்று அவர் ரட்சிக்க வந்திருக்கிறார். ஒருவர் விடாதபடி, நம்முடையவர்கள் ஒருவரையும் விடாதபடி ஒவ்வொருவருடைய ஜீவனையும் கருத்தில் வைத்து தம்முடைய பரிசுத்த நாம மகிமையின் சித்தத்தின் நோக்கத்தை கருத்தில் கொண்டு அவருடைய நாமம் பரிசுத்த குலச்சலானது நிமித்தம் அவர் தமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படி, அவருடைய பிள்ளைகளிலே மகிமைப்படுத்தும்படி, பரிசுத்தப்படுத்தப்படுத்தும்படி, பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்தப்படுத்தும்படி அவர் ரட்சிக்க கர்த்தர் வந்திருக்கிறார். வருவேன் என்று சொன்னவர் பொய் உரையாதவர் வந்திருக்கிறார். பட்சமாய் வருவேன் என்று சொன்னவர், பட்சமாய் இருப்பேன் என்று சொன்னவர், ஆதரவாய் இருப்பேன் என்று சொன்னவர், அனுசரணையாய் இருப்பேன் என்று சொன்னவர், அனுகூலம் உண்டு பண்ணுவேன் என்று சொன்னவர், அனுகூலம் உண்டு பண்ணுவேன் என்று சொன்னார், அனுக்கிரகம் செய்வேன் என்று சொன்னவர் தம்முடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களின் கண்ணீரை கேட்டார், கண்ணீரை கண்டார், கேட்டார். கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டார், கண்ணீரை கண்டார். கர்த்தர் நன்மை செய்ய, தம்முடைய பிள்ளைகளுடைய ஜீவனை, சிறையிருப்புகளை மீட்க, அற்புதங்களை அதிசயங்களை செய்ய, தம்முடைய நல்வார்த்தைகளை நிறைவேற்ற, சகல பிரச்சனைகளிலிருந்து மீட்டு விடுவிக்க, கட்டுகளிலிருந்து மீட்டெடுக்க, கட்டுப்பட்ட நிலைமைகளை எல்லாவற்றிலிருந்தும் மீட்டெடுக்க, பிள்ளைகளுடைய ஐஸ்வர்யங்கள் பிள்ளைகள் கரத்திலே வந்து கிடைக்க, நன்மைகள் கிடைக்க கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ரட்சிக்க வந்திருக்கிறார். ஆமென். அத்திப்பழைய அடையை கொண்டு வந்து பிளவு போடுங்கள் என்று சொல்லிட்டு போயிட்டார். இங்கே பார்த்தா சாதாரணமாக இவருடைய காலில் கர்த்தர் அற்புதமான வான மண்டலங்களிலே அற்புதங்களை எல்லாம், வானத்தின் காரியங்களை எல்லாம் செய்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் ஏசாயாவுக்கு கேட்டபடியே சூரியனுடைய காரியங்களிலே அற்புதத்தை செய்தவர் காலில் ஒரே ஒரு செகண்டில் செய்திருக்கலாம். ஆனால் அப்படி செய்யலை. அவர் முடித்த போது கால் பார்த்தா சுகமாக இருக்கின்ற காரியத்தை அதை செய்தவர் தகப்பன் இதை செய்திருப்பார். ஆனால் இதற்கு ஒரு கால அவகாசத்தை கொடுத்து, இதுக்கு ஒரு அத்திப்பழ அடையை கொண்டு வந்து அது 10 போட்டு அதன் மேலே போடுங்க, அப்போது அது என்னவாகும், சுகமாகும் என்று சொல்லிட்டார். இந்த வகையில் செய்திருக்கிறபடினாலே ஏதோ ஒன்றிலே அவர் சத்ருவை பலப்படுத்தியிருக்க கூடும், இடம் கொடுத்திருக்க கூடும். அதுவும் இருக்காதபடி அதை அழித்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அற்புத சுகத்தையும் தீர்க்காயுசையும் கர்த்தர் கொடுத்தார். ஆமென், ஆமென். கடைசியாக 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். அவனுக்கு என்ன செய்தாராம்? ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். இங்கு சாதாரணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, அங்கு விளக்கமாக ஏசாயாவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கு அவன் வியாதிப்பட்டிருந்தான், அவனுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? வாக்கு பண்ணினார், ஒரு அற்புதத்தை அவனுக்கு செய்தார், அவனை சுகமாக்கினார் என்றிருக்கு. டீட்டெயில் எல்லாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே கொடுக்கப்பட்டிருக்குது. தேவன் அவருக்கு அற்புதத்தை செய்தார். அன்றைக்கு செய்த சர்வ வல்லம் உள்ள தேவன் எசேக்கியாவை மன்னித்து விண்ணப்பத்தை கண்ட தேவன், விண்ணப்பத்தை கேட்ட தேவன், கண்ணீரை கண்ட தேவன். ஆமென். நீ பிழைக்க மாட்டாய், நீ மரித்து போவாய் என்று சொன்ன வார்த்தையை மாற்றி அவனுக்கு கிருபையும் இரக்கத்தை பாராட்டி தம்முடைய நல்வார்த்தையை கொடுத்து அவனை வாழ வைத்தார். அதுக்கு பிறகு அவர் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தார்? 15 வருடத்துக்கூட முடிஞ்சிருக்கலாங்களோ, அதுக்கு கூட அவர் கர்த்தருடைய கிருபையை பெற்று அவர் வாழ்ந்திருக்கக்கூடும். ஆமென், வாழ்ந்திருக்கக்கூடும். இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகளை நீ பிழைப்பாய் என்று சொன்னவர், சத்ருவின் கரத்தில் உன்னை ஒப்பு கொடுப்பதில்லை என்று சொன்னவர், நான் இதை சொன்னபடி செய்வேன் என்று சொன்னவர், இந்நாளிலே அவருடைய பிள்ளைகளுக்கு அதை நிறைவேற்ற தொடங்கியிருப்பார் என்று நம்புகிறேன். மகாக்கூடிய இந்த நிலைமைகளை எல்லாம்
கொடூர நிலைமைகளை எல்லாம், கொடூரமான நிலைமைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி நன்மையால் கிருபையாலும் நிரப்பியிருப்பார். நன்மையும் கிருபையும் தொடரும்படி கர்த்தர் கிருபை பாராட்டியிருப்பார். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் செய்கிற காரியங்கள் மகா பெரிதாய் இருப்பதாக, மகா பயங்கரமாய் பெரிதாய் இருப்பதாக, அவர் நாமத்துக்கு மகா மகிமையாய் இருப்பதாக. நல்ல இன்ப செய்திகளும் நல்ல நற்செய்திகளும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளே ஆண்டவரை நாள் முழுதும் காலை ஆராதனை நடத்தி கொடுத்தீங்க. மாலை ஆராதனையும் மிக சிறப்பாக நேர்த்தியாக செம்மையாக ஆவியானவர் நடத்தி கொடுத்தீங்க. உங்கள் தெய்வீக பிரசனத்தினால் நிரப்பிங்க, உங்கள் அன்பினாலே நிரப்பினீங்க, உங்கள் அரவணைப்பினாலே அரவணைத்து கொண்டு நடத்தினீங்க. அதற்காய் கோடி 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 ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் வேளிலும் அப்பா, உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒவ்வொருவரையிலும் பலத்த அற்புதத்தை நீங்கள் செய்திருப்பீங்க. கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து இந்த கொடூர நிலைமைக்கு இனி கடந்து செல்லாதபடி ஆண்டவரை நிலையில்லாத நிலையில் நிற்கிற நம்முடைய பிள்ளைகளை தாங்கி பிடித்து சகலவற்றிலும் தூக்கி எடுத்து விடுவித்து அற்புதங்களை நன்மைகளை செய்து ஆண்டவரை நம்முடைய நல்வார்த்தைகளை நிறைவேற்றி எல்லா இக்கட்டுகளையும் பிரச்சனைகளை அழித்து தகப்பனாகிய தேவனை சத்துருக்களின் சத்துருவின் கிரியைகளையும் சத்துருவின் கூட்டத்தையும் அதன் வேரையும் கூரையும் வேரோடு அழித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. உமது கரத்தில் எங்களை அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய கல்வாரி இரத்தத்துக்குள்ளே எங்களை மூடிக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்னென்றைக்கும் மனிதர் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.